ஷோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஏய் அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன். இது அந்த பல்ட்டிடா சாமி. என்ன பண்ற? சர்க்கஸ்ல வேலை செஞ்சவனா இருப்பான் போல இருக்கே. கண்ணை கட்டுதே. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு. நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. என்னது புலி மனுஷ மாதிரி இருக்குது? இது இருண்ட ஆப்பிரிக்காவில இருந்து கிராஸ் ஆகி இந்தியாவுக்கு வந்துருச்சு. அட பாவிகளா, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? நீ என்ன மயிரும் பண்ணு. இப்ப தேடி வந்து என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டா உண்டுலாம் ஆக்கி போடுவாமா. பாத்துக்காமா உண்டுலாமா. ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற உன்ன. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி வந்திருக்கான்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். இதை எங்க பிடிக்கிறான்? இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? எத்தாப்பா எங்க இருந்தா புதுசு புதுசா முளைச்சி வாரிலோ. உங்களுக்கு தானே புதுசு புதுசா மைண்ட் தோணுது. என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுக்கு பேர்லாம் பைட்லடா. வந்ததுக்கு ஒரே ஒரு பஞ்ச் மானங்கட்டவனே, ஒரு பஞ்ச் பண்ற அவனை ப்ளீஸ்டா. நாங்க புறப்படுறோம். ஏற்கனவே தலையை பிச்சுக்கிட்டு அலைகிறா. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. சப்பா எம்மாடி. லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக். A few minutes later. Minutes later. என்ன கேட்ட பண்றாங்க சார்?
இப்படியே மச மச நின்னுக்குண்டா அப்படி சார் மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார் மொச்சக் மொச்சக் லொச்சக். அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா அவனுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? முடியலடா. டேய் அனகொண்டா கிரவுண்ட்ல பூந்து என்ன கலாட்டா பண்ற? நான் ஸ்பின் bowling போட போறேன். ஏன்டா எனக்கு ஒரு மயிரும் வேணாண்டா. உங்களை யாரா நான் கேட்டேன் நான் இதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி. இதைத்தான நான் ஆட்டம் முன்னால உடைக்க போனேன். அதை பிடிக்கிட்டு போய் அங்க உடைக்கிறேன். ஏண்டா இதை சொல்லி இருந்தா அங்கேயே கொடுத்து போலடா. இதுக்கு முன்னாடி மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா நீ? மர்டர் பண்ணிருக்கியா இல்லையா? இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா. ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா? நோ 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 நோ. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் யாருக்கெல்லாம் நான் வர்றதே இல்லை. ஓ குரலி வித்தையா? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் ரிப்பீட். முடியல தலைவரே முடியல தலைவரே. பேசாம உத்தரத்துல தொங்கிடுங்க. இல்ல சார் முடியாது, ஹைட் எட்டாது. நான் வேணா இன்டர்வியூ முடிக்கும் போது எந்திரிச்சு போறான்ல, இந்த சேர் எடுத்து அது மேல போட்டீங்கன்னா எட்டும், செத்து போயிருங்க. மன்னா என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். சரிங்களா சரிங்க. அப்பதான் நினைச்சேன் நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுல போய் வாழ்ந்துடலாமா. இது எது புரிய மாட்டேங்குது. எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.